சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மொபைல் டிப்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுடைய காண்டாக்ட்ஸை வந்து நீங்கள் எப்போயுமே வந்து கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆகிடலாம், இல்லை உங்கள் மொபைல் வந்து டெலீட் ஆகிடலாம், ஃபைல்ஸ் எதாவது டெலீட் ஆகிடலாம், கரப்ட் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்கள் காண்டாக்ட்ஸை வந்து நீங்கள் எப்போயுமே கூகுளில் சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு யூசர்ஸ் அக்கௌண்ட்ஸ், அதில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு காண்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் அப்பப்போ இப்போ வந்து டெய்லி ஏதாட்டா ஒரு நம்பர் 2 நம்பர் வாங்குவீங்க. அந்த நம்பர் சேவ் பண்ணி வைக்கிறப்ப அப்பப்போ நீங்கள் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து உங்கள் மொபைல் வந்து சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் வேறு மொபைலில் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து கூகுள் ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஓகே, அடுத்து என்னென்னா, மொபைலில் வந்து ஷார் வேல்யூ முடிவாங்க. அதாவது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஹெட்டுக்கு பாடிக்கு எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்குறது வந்து உள்ளே ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் ஷார்ட்கட்டில் வந்து சரி கீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நீங்கள் ஈஸியாகவே உங்கள் ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்துக்கலாம். அது வந்து *##0 7# கொடுத்தீங்கன்னா வந்துடும். மேக்ஸிமம் ஷார் வேல்யூ லெவல். ஹெட் ஷார் வேல்யூ 0.976 weight per kg, பாடி ஷார் வேல்யூ 0.261 weight per kg. இந்த மாதிரி கீஸ் யூஸ் பண்ணுறதுனாலே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் மேனேஜர். இப்போ நம்ம ஏதாவது வந்து ஒரு வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கோம், யூடியூப் பார்த்துட்ருக்கோம்னா உங்களுக்கு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வர்ற நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாரில் போயிட்டு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன், அதில் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜஸ் வந்து உங்களை வந்து இது பண்ணாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் மேப்பில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ டேக் ரைட் லெஃப்ட் 15 மீட்டர் ஹெட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நேவிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து வாய்ஸ் செலெக்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு தமிழை சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடது பக்கமாக திரும்ப, வலது பக்கமாக திரும்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ்லேயே சொல்லும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொழியில் நம்ம இங்கிலீஷ்லேயும் கேட்குறது நல்லா தான் இருக்கும், பட் நம்ம மொழியில் கேட்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.